நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் இந்த கான்டாக்ட்லெஸ் கார்டு, அதாவது டேப் பண்ணால் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து காசு போகணும். டெபிட் கார்டு டேப் பண்ணால் போதும் காசு போயிருமே, அது ரொம்ப சேஃப் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ மிஷின் வச்சு டக்கு டக்குன்னு எடுத்துடலாம், நம்ம பாக்கெட்டில் கார்டு இருந்தாலும் மிஷின் பக்கத்தில் கொண்டு வந்தால் காசு டெபிட் ஆயிருமா அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த கார்டுக்கும் மிஷினுக்கும் தூரம் 4 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். இவ்வளோ மேக்சிமம் ஒரு 4 சென்டிமீட்டருக்குள்ள தான் இருக்கணும் அந்த கார்டுக்கும் மிஷினுக்குமான தூரம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது செயல்படும். முதல்ல. ரெண்டாவது நம்ம டேப்க்கு எப்பயுமே 5000 ரூபா தான் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கும் மேலே நம்ம வைக்கிறது அவ்வளோவா பரிந்துரைக்க ஒரு விஷயம் கிடையாது. 5000க்கு மேலே டேப் பண்ண முடியாது ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ டக்குன்னு உங்கள் கார்டு காணாமல் போயிருது, இப்போ 2-3 தடவை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாவே, ஒரு 2வது தடவை பண்ணி 3வது தடவை இமீடியட்டாக பண்ணாங்கன்னாவே 3வது தடவை பின் நம்பர் கேட்க ஆரம்பிச்சிடும். அதாவது சிஸ்டத்துக்கு தெரியும் இங்கே ஏதோ தவறு நடக்குது, தொடர்ந்து டேப் பண்ணிட்டே இருக்காங்க, யாரோ காசு எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3வதான ஒரு விஷயம், ஒருவேளை உங்க கார்டு தவறிடுச்சு, யாரோ ஒருத்தர் டேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சுன்னா நீங்க உடனே அதை உங்க பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா 100% இன்ஷூர்டு. பொதுவா எல்லா பேங்க்குமே 100% இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு இது மாதிரியான டிரான்சாக்ஷனுக்கு. அதாவது 5000 இருக்க டேப் டிரான்சாக்ஷன்ஸ் எதுனா தப்பாயிருச்சு, வேற யாருன்னா பண்ணிட்டாங்கன்னா. ஸோ இந்த 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல 4 சென்டிமீட்டர் தூரத்துல இருந்தாதான், சும்மா அந்த படத்துல காட்டுற மாதிரி தூரத்துல எங்கேயோ மிஷின் வச்சுட்டு உங்க பணத்தை எடுக்க முடியுமா? இல்ல. 5000 லிமிட் வச்சுக்கோங்க. இட் இஸ் 100% கவர்ட். தேங்க்யூ.